இது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18/6/2025. இதுவரை 10க்கும் மேற்பட்ட காணொளிகள் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பாட்டல்கள் இருக்குன்னு. இது என்ன தெரியுங்களா? இது வந்து தண்ணி ஓடக்கூடிய ஒரு கால்வாய். இதை காமிங்க, தெரியும். இது எல்லாமே தண்ணி ஓடக்கூடிய ஒரு கால்வாய். இந்த தண்ணி மூலமாக இது அவ்வளவும் அரிச்சிட்டு போகுது. எங்கே போகும்? கம்மாய்க்கு போகும், கடலுக்கு போகும், இப்படி வயல்களுக்கு போகும், ஊருணிக்கு போகும். இப்படி இந்த குப்பைகள் எல்லாம், இந்த பாட்டல் குப்பைகள் எல்லாம் இது பாருங்க. இதோடு மட்டுமல்லாமல் பாருங்க, உடையுது. இப்படி கால்வாய் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களுடைய நிலைமையும் இதுதான். ஏன்னா இதை ஒரு பாரா பயன்படுத்துகிறாங்க. இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து கால்வாய்கள் எல்லாம், விவசாய நிலங்கள் எல்லாம் இப்படி இந்த பீங்கான் குப்பைகளாகத்தான் இருக்கும். இது விவசாயிகளை மட்டுமல்ல, கால்நடைகளையும் பாதிக்கிறது, வாயில்லா ஜீவன்களையும் பாதிக்கிறது. இதற்கு அரசு வெகு விரைவில் ஏதாவது ஒரு கொண்டு வரணும். இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம பண்ணிட்டோம், மிகப்பெரிய அளவில் உலகம் வளர்ந்துருச்சு. 2025 சுவிட்சை போட்டால் தண்ணி வருது, சுவிட்சை போட்டால் நெருப்பு எரியுது, ராக்கெட்டை பூமிக்கு அனுப்புகிறோம், செவ்வாய் கிரகத்தில் அதை தேடுறோம், இதை தேடுறோம். என்ன மண்ணாங்கட்டியை தேடி என்ன பண்ண? பூமியை பார்த்துக்க முடியல. நம்ம பூமி இன்னும் ஒரு 100 வருஷத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய அருகதை அற்ற ஒரு பூமியாக மாறப்போகுது. மனிதர்களால் தான் வளர்ச்சின்னு நாம் இந்த பூமியை சிதைத்து கொண்டு இருக்கிறோம். இயற்கையை அழிக்க அழிக்க இயற்கை நம்மை அழித்து கொண்டே இருக்கும். அது நடந்துக்கிட்டே இருக்கு எல்லா இடங்கள்லையும். ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் இது தெரியவில்லை. எனவே இந்த இயற்கை தான் நம்மை அழிக்கப் போகிறது. யாரெல்லாம் இயற்கையை நேசிக்கிறார்களோ அவர்களை மட்டுமே இந்த இயற்கை காக்கும். நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப வலியா இருக்கு. பாட்டல்களை பாருங்க. அதாவது ஒரு கிராமத்தில் மட்டுமே 1,00,000 பாட்டல்களை நான் பிறக்கி இருக்கிறேன். அப்ப தமிழகம் முழுக்க பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பாட்டல்கள் கிடைக்கும்னு. அது மட்டுமல்லாமல் உடைந்து கிடப்பதனால் என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். எனவே இதை அனைவருக்கும் பகிருங்கள். அரசியல்வாதிகள் இவற்றில் கவனம் செலுத்துங்கள். உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அரசுக்கு உத்தரவிடுங்கள். எனவே நீதிபதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நம்மை ஆளக்கூடியவர்களுக்கும் இந்த காணொளி போய் சேரணும். இதை லட்சக்கணக்கான பேர் நீங்கள் அனுப்பணும். இதற்கான ஒரு தீர்வு வரட்டும். முடியவில்லை என்றால் இந்த பாட்டல்களை எல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலாவது மாற்றுங்க. ஆனால் பிளாஸ்டிக்கும் இந்த பூமியை சிதைக்கப் போகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. என்ன சொல்லுவாங்க? பூதத்துக்கு பதில் இந்த பிசாசை போதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எங்களுடைய கால்களை எல்லாம், விவசாயிகளுடைய கால்களை எல்லாம் இது கிழித்து கொண்டு இருக்கிறது.